அல்லேலூயா. இதில் இந்த 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. 2 ஸ்தோத்திரம் விசேஷித்த காரியங்களை ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். 1 வல்லமையை தரித்துக்கொள். 2 ஸ்தோத்திரம் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். 2மே மிக முக்கியமான வார்த்தைகள். இந்த உலகத்தில் நாம் பிரகாசிப்பதற்கு, ஆசீர்வாதமாயிருப்பதற்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதற்கு இவைகள் முக்கியமானவைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை போல மாற நம்மை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஏன் பலசாலிகளாய் மாற வேண்டும்? ஆண்டவருடைய வல்லமையை ஏன் தரித்து கொள்ள வேண்டும்? வெற்றியாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு, சாத்தானோடு யுத்தம் பண்ணி அவனுடைய ஆளுகையை எதிர்த்து ஜெயிப்பதற்கு தேவ வல்லமை தேவை. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் பொழுது ஸ்தோத்திரம் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு மாபெரும் உதவியாயிருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் சத்துருடைய அந்த கோட்டை கொத்தளங்களுக்குள் நாம் புகுந்து ஸ்தோத்திரம் அவனிடத்தில் சிறைப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்தவர்களை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு சொந்தமாக்க, விடுதலையாக்க தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எளிதாய் அவனுடையதை நம்மிடத்தில் கொடுத்து விட மாட்டான். ஆகவே நல்ல போர் வீரர்களாக, வல்லமை தரித்தவர்களாக நாம் போராட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, அல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமைகள் என்னென்ன என்பதை இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு உணர்த்துவாராக. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார், பலப்பட்டார். ஆமென். யோவான் ஸ்நாபகனை பற்றி வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அவன் தன்னை ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலருக்கு முன்பதாக காண்பிக்கும் மட்டாக வனாந்தரத்திலே அவன் காணப்பட்டான். அவன் பலன் அடைவதற்கு அந்த நாட்கள் மிக அவசியமானதாய் இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்திலிருந்து, வேதம் எதை பலனாய் சொல்லுகிறது, எதை நாம் பெற்றுக்கொண்டால், அனுபவித்தால் நம்முடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகும் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து கவனிக்க போகிறோம். சில காரியங்கள் மிகவும் அடிப்படையானவைகள். அவைகளை கர்த்தர் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று நினைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். யார் பலமுள்ளவன்? அடுத்தது என்னுடைய குறிப்பு, அது யார் பலமுள்ளவன்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் அதனுடைய 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். வேத புஸ்தகத்தில் குறிப்பா நீதிமொழிகளில் அறிவு, விவேகம், புத்தி, ஞானம் என்கிற ஸ்தோத்திரம் இப்பேற்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஸ்தோத்திரம் ஞானம் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக ஞானம் தேவை? இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மனிதர்களில் மகா விசேஷித்த ஞானமுள்ளவன், ஏன் இந்த உலகத்திலே தோன்றின ஞானிகளில் மகா பெரியவன் யார் என்று கேட்டால் அவன் சாலமோன். அல்லேலூயா. எதற்காக அவன் ஞானம் கேட்டான் என்றால் அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத திரள் கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதி செய்ய
இவர்களை வழிநடத்த எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆமென். அவன் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டது. அந்த ஜெபத்தை பரலோகம் அங்கீகரித்தது. அங்கீகரித்து என்ன நடந்தது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுவரைக்கும் எவரும் ஞானவான்களாய் இருந்ததை பார்க்கிலும் அதிக ஞானம், அதோடு கூட கேளாத ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு, எல்லா நன்மைகள், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை நியாயம் விசாரிக்க கூடிய நல்ல ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்த பொழுது அவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினார்கள். சின்ன பிள்ளை என்று நினைக்கவில்லை, அனுபவம் இல்லாதவன் என்று நினைக்கவில்லை. ஒரு மாபெரும் ராஜாவாகிய கர்த்தருடைய கரத்தினால் பழகி வெற்றிகளை குவித்த ஒரு பெரிய ஒரு ராஜா தங்களுக்கு முன்பதாக இருந்தான். அவருக்கு பிள்ளையாய் வந்திருக்கிற ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன பையன் எங்களை ஆளுகிறான் என்று நினைக்கவில்லை. தாவீதை பார்க்கிலும் ஞானமுள்ள ஒரு மகனை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த முதல் நியாய விசாரணையிலே மக்கள் புரிந்து கொண்ட பொழுது அவர்களை நடத்துவது மிக லகுவாயிருந்தது. ஹல்லேலூயா. ஞானம் என்றால் என்ன? அப்ளைட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஞானம் என்றால் அப்ளைட் நாலேஜ் இஸ் கால்ட் விஸ்டம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நாம் கற்றிருக்கிறவைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, அதை வாழ்க்கையின் சிக்கலான நேரங்களில் அதை அபியாசிக்கும் பொழுது ஞானம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதற்காக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஊர் புட்டுக்குள்ளாலும் புட்டும் போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பிள்ளைகள் இப்படி படிக்காதீங்க என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். புட்டுக்கூட உங்க வீட்டில் இருக்குல்ல, புட்டுக்குழாய் இருக்குல்ல, ஸ்தோத்திரம், என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம், மாவை எடுத்து சில்லையை வைக்காம போடுவீங்க. ஹல்லேலூயா. போட்டு, அது சும்மா நான் சொன்னது. ஹல்லேலூயா. அடியில் சில்லை போட்டு மாவை போட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய் போட்டு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தான், எல்லாமே வேற ஒன்றுக்கு இல்லை. ஸ்தோத்திரம் போட்டு நிரப்போம். நிரப்பி அடுப்பில் வச்சு மேலே ஆவி வந்த உடனே என்ன செய்வோம்? எப்படி எடுத்து ஹல்லேலூயா, ஒரு குழாய், ஒரு குச்சி போட்டு ஒரு தள்ளு. ஹல்லேலூயா. எல்லாம் வரும். மீதி அங்கே ஏதாவது இருக்குமா? ஏதாவது ஒன்று ரெண்டு திரும்ப ஒட்டிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம படிப்பும் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. என்னன்னா, செமஸ்டர் நான் சொல்றேன், ஒரு செமஸ்டர் எக்ஸாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அந்த 6 மாதமும் படிப்பாங்க. எல்லாம் நிறைச்சாச்சு. எக்ஸாம் பேப்பர்ல ஒரு தள்ளு. அதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட ஸ்தோத்திரம், அந்த செமஸ்டர்ல படிச்சதை மறு செமஸ்டர்ல கேட்டா தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிதாபமா இருக்கு. ஸ்தோத்திரம். பைபிள் காலேஜில் +2 படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், நான் எடுக்கிற கிளாஸ்ல ஸ்தோத்திரம், சில சமயம் பாடத்திலிருந்து ஏதாவது 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பாடத்தை கேட்டால் எல்லாம் திருன்னு முழிக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாங்கள் விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்று படித்தது இன்றைக்கும் பலதும் ஞாபகம் இருக்கிறது. தேவையான போது திடீரென்று அது நினைவுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். அதுபோல ஒரு நல்ல மாணவன் இருந்தால் கூடங்குளத்தில், அவர் ஸ்தோத்திரம் ஒரு சயின்டிஸ்டா வேலை செய்கிறார். ஸ்தோத்திரம். கூடங்குளம் ப்ராஜெக்ட் ரஷ்யாவிலிருந்து நமக்கு தந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே ரஷ்யா விஞ்ஞானிகள் வந்துதான் சாதாரணமாக ரெடி பண்ணுறது வழக்கம். ஒரு சாதா ஒரு சால்ட்ரி, ஒரு ஒட்டுகிறது, ஒரு கொதிகலன்ல ஒரு ஒட்டு வேலை. ஸ்தோத்திரம். அது இந்த கொதிகலன் சூடானது, அந்த ஒட்டு கலண்டுருது. ஸ்தோத்திரம். இங்க இருந்த எல்லா பெரிய அதிகாரிகளும் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் நடக்கல. ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு இன்ஜினியர், ஆனால் ஜூனியர் கிரேட், பி கிரேட் சயின்டிஸ்ட் என்கிற போஸ்ட்ல இருந்தவர். ஸ்தோத்திரம். அங்க பெரிய அதிகாரிடத்தில் சொன்னார். எல்லாரும் கடைசியா தீர்மானம் பண்ணிட்டாங்க, ரஷ்யாவில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்துதான் இதுக்கு ஒரு ஒட்டு போடணும். ஒரு சின்ன வேலை, 1 மணி நேரம் வேலை, அவ்வளவுதான். இதுக்கு ஸ்தோத்திரம் அங்கிருந்து ஆளை கூப்பிடணும்னு கடைசியா தீர்மானம் பண்ண பொழுது இவர் தன்னுடைய ஸ்தோத்திரம் பிரஸ்டீஜை விட்டுட்டு, ஐயா நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஸ்தோத்திரம். நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இவர் கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே ஸ்தோத்திரம் 11th படித்த ஒரு தனிமத்தின் ஞாபகம் வந்தது.
அது ஈஸியாக உருகக்கூடியதும் ஒட்டக்கூடியதும் மட்டுமல்ல, ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ளது என்பதை அவர் புரிந்திருந்தபடியினால் அதற்காக ஸ்பெஷல் சோல்டரிங் ராட் எல்லாம் செய்து சோத்திரம் அவர் முயற்சி பண்ணி அதை ஒட்ட வைத்து விட்டார். அல்லேலூயா. 11ஆம் வகுப்பு பாடம் அதில் படித்த ஒரு தனிமம் ஞாபகம் வந்தபடியினால் அவருக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு அது உதவியா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல லட்சம் ரூபாய், 10-20 லட்சம் ரூபாய் லாபம் அந்த கம்பெனிக்கு. ஒரு மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் வந்த விளையும். படித்தது என்றைக்கோ படித்தார், தேவை வந்த பொழுது அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணி வெற்றி கண்டார். ஆமென். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அவரவருக்கு ஆண்டவர் சிறப்பான காரியங்களை வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஒரு அம்மா ஒரு குடும்பத்தை நடத்துகிற துணைவி என்கிற இடத்தில் நமக்கு ஞானம் இருக்குமானால் ஸ்தோத்திரம், அந்த வீட்டை கட்டி எழுப்பி கொண்டு போகிறது அவ்வளவு விசேஷமாயிருக்கும். ஆமென். பிள்ளை வளர்ப்பில் ஞானம் இருக்குமானால் ஸ்தோத்திரம், எந்த காலத்தில் எதை செய்யணும், எதை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடத்தணும் தெரிந்திருந்தால் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற போதனையில் சிட்சையில் அழகாய் வளர்ந்து வருவார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய், தேவ சபைக்கு வெற்றியாளர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அல்லேலூயா. என்றைக்கோ வேலை செய்தல்ல, செய்ய வேண்டிய காலத்தில் அதை செய்ய வேண்டும். ஆகவே ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி அல்ல, ஒரு ஞானமுள்ள ஒரு மனைவி இருந்தால் அது அந்த புருஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு மாபெரும் சொத்து. அல்லேலூயா. அதுபோல் புருஷன் நடத்த வேண்டும். தவறாய் நடத்தினால் குடும்பம் ஸ்தோத்திரம் படுபாதாளத்திற்கு கடந்து சென்று விடும். ஆகவே புருஷன் நடத்தி செல்ல வேண்டியவன் ஸ்தோத்திரம் ஞானமுள்ளவனாயிருந்தால் அவன் பலமுள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஞானி நினைத்தால் பட்டணத்தையே காப்பாற்ற முடியும். அவன் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ அவனிடத்தில் தேவ ஞானம் தேவை. அல்லேலூயா. எங்களுக்கு ஊழியர்களாய் எங்களுக்கு சபையில நிச்சயம் பிசாசு எப்போதும் போராடி கொண்டுதான் இருப்பான். யுத்தம் இல்லாத சபை இல்லை. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத ஊழியம் இல்லை, ஊழியங்களும் இல்லை. எங்கும் அவரவருக்கு தேவையான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ ஊழியர்கள் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டால் நடத்தி கொண்டு போவது மிக எளிதாயிருக்கும். அல்லேலூயா. பேசுவதற்கு ஞானம், நடந்து கொள்வதற்கு ஞானம், பதில் கொடுப்பதற்கு ஞானம், ஒருங்கிணைப்பதற்கு ஞானம், எல்லாவித ஆசீர்வாதங்களும் ஞானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடு. அவள் நினைச்சு இடிக்கல, ஞானக்குறைவினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைகளின் நெகிழ்வினால் மேல்மெச்சு பழுதாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே as a whole நாம் சர்ச்சாக, நாம் தேவ பிள்ளைகளாக, தேவ ஊழியர்களாக, எல்லாராக ஸ்தோத்திரம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி கிடைக்கும்? மிக எளிது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. அவர் கொடுக்கிறதில் சந்தோஷம் உள்ளவர். வெறும் சாலமனுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தருவார், நமக்கும் தருவார். நம்முடைய வேலை இடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள, நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை ஞானத்தோடு செயல்படுத்த ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 9. ஞானமுள்ள, இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் அப்படி ஒரு அழகிய சம்பவம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? யோபாப் தன்னுடைய படையெல்லாம் திரட்டி கொண்டு ஸ்தோத்திர ஒரு பட்டணத்தை
வளைந்து கொண்டான். வளைந்து கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒரு சகோதரி எட்டி பார்க்கிறாள். எட்டி பார்த்து, யோவாவோடு எனக்கு பேச வேண்டும், சோத்திரம், சேனாதிபதியோடு எனக்கு பேச ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்பொழுது சோத்திரம், பேசு என்று யோவாப் சொல்லுகிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், சோத்திரம், இது இஸ்ரவேலின் தாய் பட்டணங்களில் ஒன்று, இதை இடித்து போட, சுதந்திரத்தை விட்டு அகற்ற நீர் ஏன் இவ்வளவு துணிகரமாய் வந்திருக்கிறீர் என்று கேட்ட பொழுது, கொல்லுவதோ இடிப்பதோ அழிப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. என் ராஜாவுக்கு விரோதமாய் எதிராய் எழும்பின ஒருவன் இங்கே அடைக்கலம் தேடி வந்திருக்கிறான். அவனிடத்தில் மட்டும்தான் எனக்கு கோபம். அவன் கொல்லப்பட்டால் இந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும், பாழாக்க வேண்டும், என்னுடைய தேசத்தின் ஒரு பகுதியை நான் அழிக்க வேண்டும் என்பது எனக்கு நோக்கமல்ல என்று சொன்ன பொழுது அவள் புத்தியாய் ஒரு வார்த்தை சொன்னாள், மதமேதிலிருந்து அவனுடைய தலை வெளியே போடப்படும். அல்லேலூயா, சோத்திரம். சகோதரி தான் அந்த ஊரில் உள்ள பெரியவரிடத்தில் பேசி, ஞானமாய் பேசி, சோத்திரம், பட்டணம் அழிவதை பார்க்கிலும் புறத்திலிருந்து வந்து ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்து இந்த கலகத்தை உண்டு பண்ணுகிற நம்முடைய பட்டணம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிற இந்த மனுஷனை கொண்டு தலையை மட்டும் போட்டா போதுமே என்று சொன்ன பொழுது ஜனங்கள் ஒத்துக்கொண்டார்கள். அப்படியே மதில் மேலிருந்து சோத்திரம் தலை கீழே விழுந்தது. எதிரியினுடைய இவர்கள் அழகாக படையை ஒரு சேதமும் பண்ணாமல், ஒரு யுத்தமும் பண்ணாமல் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபையில் இன்றைக்கு சில சமயங்களில் நடக்கிற ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஒரு மனக்கேடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டத்திற்கு காரணம் நம்முடைய நடுவிலே அந்த ஏழை மனிதனை போல ஒரு ஞானவான் இல்லாதது. அல்லாவிட்டால் இங்கே நான் சம்பவத்தில் சொன்னது போல ஒரு ஞானமுள்ள ஒரு சகோதரி இல்லாதது மிகப்பெரிய குறைவாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நம்மை தேவ ஞானத்தினால் நிரப்புவாரானால் நாம் பலமுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சிறந்து விளங்குகிற புருஷர்களையும் பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு பின்னால ஒரு மனைவி ஞானமுள்ளவளாய் இருக்கிறாள் என்று அர்த்தம். இன்றைக்கு சிறந்து விளங்குகிற பிள்ளைகளை பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு பின்னால ஒளிந்திருக்கிற ஒரு ஞானமுள்ள தாய் இருக்கிறாள் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த தெய்வீக ஞானத்தினால் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஞானமுள்ளவன் தான் பலமுள்ளவன். சொல்லுங்க, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் இருப்பிடம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் இருப்பிடம். அல்லேலூயா. அது பரிசுத்தரை அறிகிறது தான் அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. படிப்பல்ல, ஸ்தோத்திரம். படித்த பணக்காரர்கள், நிரம்ப படித்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையை நடத்த, குடும்பத்தை நடத்த தெரியவில்லை. எழுத்தே படிக்காதவர்கள், ஏழைகள் மிக நேர்த்தியாய் தங்களுடைய குடும்பங்களை அழகாய் கட்டி எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது பிள்ளைகள் எழும்பி எங்களுக்கு சிறந்த தாய் இருந்தார்கள், எங்களுக்கு சிறந்த தகப்பன் இருந்தார்கள் என்று சந்தோஷப்படுகிறார்கள். அதுபோல நீதிமொழிகள் 31 செய்யப்பட்டிருக்கிறது போல, சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய தாய்மாரெல்லாம் மாறுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன்மாரெல்லாம் நினைவு கூறப்படுவார்களாக. சோத்திரம். ஞானமுள்ளவன் நினைவு கூறப்படுவான். ஆமென். சாலமோன் நினைவு கூறப்படுகிறான். சோத்திரம். அல்லேலூயா. அவனுடைய கட்டடப்பணியின் நுணுக்கம் அல்ல, அவனுடைய வேலைப்பாடுகள் அல்ல, அவனிடத்தில் இருந்த தேவ ஞானம் அவனை இன்றளவுக்கும் பெரியவராய் இந்த உலகத்திலே காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 9:10 கூட வாசித்து விடுங்க. அந்த வார்த்தையும் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. மறுபடியும் வாசித்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு இவ்வளவு கல்வி அறிவிருந்தும் ஞானம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குடும்பங்களை விட்டு, சபையை விட்டு, தனி மனித வாழ்க்கையை விட்டு மாறி போய் விட்டது. அல்லேலூயா. அதற்கு என்ன காரியம்?
என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்தந்த காலத்தில் செய்யப்படுகிற தீமைகளுக்கு, அக்கிரமங்களுக்கு ஏற்ற தண்டனை உடனே வராதபடியினால் ஜனங்களுடைய இருதயங்கள் ஸ்தோத்திரம் கடினமடைகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது. நான் அறிந்த வரைக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செய்வதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், ஆகவே இந்த பொல்லாப்பை செய்யக்கூடாது, இந்த வார்த்தையை பேசக்கூடாது, இந்த காரியத்தை நடப்பிக்க கூடாது என்று உள்ளத்தில் பயம் உண்டாகிறதா? ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் நினைக்கும் பொழுதே கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. செய்யும் போதல்ல, என்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான நினைவு வந்தவுடனே என்னை தேவ பயம் பற்றி கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. குடும்பங்களில் தெய்வ பயம் உண்டாயிருக்குமானா, சபையில் தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டாயிருக்குமானா, எல்லாம் அழகாக ஆசீர்வாதமாய் நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து வருகிறேன். சோதரம், இது ஞானம் இன்றைக்கு குறைந்து போன ஒரு காரியம். எல்லாம் செய்து முடித்து விட்டு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அதற்கு பின்பு ஞான குறைவினால் நடந்து போனது என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமென், அல்லேலூயா. சோதரன், நான் சின்ன பையனாய் விசுவாச வாழ்க்கையில் வரும் பொழுது சோதரம் பெற்றோர் சொன்ன சாட்சியை கேட்டிருக்கிறேன். எங்கள் பிள்ளைக்காக 7 நாள் உபவாசித்து ஜெபித்தோம். எங்களுடைய பிள்ளையின் திருமணத்திற்காக ஒரு நாள் ஒரு நேரம் என்று வைத்து 41 நாட்கள் ஜெபித்தோம். ஒரு காரியம் வந்தது, உடனே பதில் சொல்லவில்லை. சோத்திரம் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அடையாளம் வாங்கி சோத்திரம். எங்கள் சபையில் அப்படி அநேகர், ஏறக்குறைய எல்லாருமே, ஒரு சிலரை தவிர மீது எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, ஜெபித்து இதை தீர்மானம் பண்ணினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பார்த்து தீர்மானம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலே அமர்ந்து போனார் ஐயா, நம்ம எவ்வளவு மாத்திரம். ஹல்லேலூயா. எலியா வந்தவுடனே அவனுடைய நீளம், உயரம், அகலம், சோத்திரம், அவனுடைய மிடுக்கான பார்வை பார்த்தது, இவன் தான் அபிஷேகம் பண்ண போறேன்னு கொம்பையே தூக்கிட்டாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவ்வளவு ஞான திருஷ்டிக்காரர். சோத்திரம். சமீபத்தில் ஒரு தகப்பன் ரொம்ப வருத்தப்பட்டார். ஊழியர், விசுவாசிகள், அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் அந்த பையனை பத்தி சாட்சி சொன்னாங்க. அதனால ஏமாந்து போனேன். கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நான் ஜெபிக்கல. நான் தேவ பிள்ளை, எல்லா காரியத்தையும் ஜெபித்து தான் செய்வேன். இந்த காரியத்தில் நாங்க நினைத்திருந்த எல்லா ABCD எல்லாம் ஒத்து வந்தது. சோதரம், EFG இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு, எல்லாம் ஒத்து வந்தது. ஜனங்களும் அவனை பத்தி நல்ல வார்த்தை சொன்னாங்க. சபைக்கு நல்ல பிள்ளைதான், மாற்றமில்லை. ஆகவே செய்தோம். சோத்திரம். திருமணத்துக்கு பின்புதான் அவனுடைய உண்மை முகம் தெரிய வந்தது. ஹல்லேலூயா. அப்ப என்ன? பரிசுத்தவான், தேவ பிள்ளை, நல்ல கீழ்ப்படுகிறவன், சோத்திரம், ஆவிக்குரியவன் என்ற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தான். குடும்பம் என்று வந்தவுடன் சோத்திரம் அந்த முகமூடியை கலட்டித்தான் வைத்தாகணுமே. பக்கத்துல சேர்ந்து வாழும் பொழுது, நெருக்கமாய் வாழும் பொழுது, அப்பொழுதுதான் அவனுடைய உண்மையான ரூபம் தெரிந்தது. இனி என்ன செய்வது? உடன்படிக்கை பண்ணி ஆயிற்று. ஹல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். ஆகவே மறு சிந்தனை சிந்திக்கவில்லை. சிலர் இன்றைக்கு சிந்திக்கிறது போல வேறு சிந்தனை இல்லை. சாவு வந்தால் மட்டும்தான் விடுதலை எங்கள் பிள்ளைக்கு, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலையே, என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சாவு வந்தா தான் விடுதலை வரும்னு இதே வார்த்தையை சொல்வாரானா அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரல்ல. தேவன் அந்த பையனை பத்தி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி கேட்கவில்லை. ஹல்லேலூயா. சோத்திரம். பார்வைக்கு எல்லாம் நன்றாயிருந்தது. ஆகவே காரியங்கள் நடைபெற்று விட்டது. ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. யார் அதிகம் தவறு செய்கிறோம்னா
காலங்களா காத்திருந்து தேடி தேடி கிடைக்காம இருந்த உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், கிடைக்கவில்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தாமதமாகிறது. ஆகவே ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்கிற இடத்திற்கு மனம் வந்த பின்பு அதை பற்றி ரொம்ப விசாரிக்கிறதில்லை, ஜபிக்கிறதில்லை. இவ்வளவு நாள் ஜபித்திருக்கிறோம், ஆகவே நன்மையானதைத்தான் கர்த்தர் தருவார் என்று சோத்திரம் இறங்கி விடுகிறோம். ஆபத்துகள் சிக்க விடாதிருங்கள். ஒருவேளை இது உங்கள் யாருக்காயிலும் தீர்க்க தரிசனமாய் கூட இருக்கலாம். அல்லேலூயா, 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 சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜபிக்கிற ஒரு ஜபம், எங்க பிள்ளைகளை பத்தி, எங்க தம்பிமாரை பத்தி திருமணத்தின் போது என்னிடத்தில் யாரும் விசாரிக்க கூடாதுன்னு ஜபிக்கிறது வழக்கம். அல்லேலூயா. ஒருவர் இதை மீறி ஒரு நாள் வந்தார். வந்து அந்த பையனை பத்தி சொல்லுங்க. சோத்திரம். நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன், அவர் விடுறது போலே இல்லை. அவன் என்னுடைய பையனை பத்தி நான் என்ன சொல்ல முடியும், நீங்க வேற விசாரிச்சுடுங்க. அல்லேலூயா. நான் சொன்னா என்னை பொறுத்தவரையில் அவன் நல்ல பையன்தான். அல்லேலூயா, சோத்திரம். ஆனா இது என்னுடைய பிள்ளையை பத்தி நான் குற்றம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் மேலங்கிலும் பார்த்தார், அப்புறம் வெளியெல்லாம் விசாரிச்சு சரின்னு சொல்லி அந்த கல்யாணம் நடந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய போதகர் ஒன்றை எனக்கு கற்று தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் ரோட்ல நிற்கிற ஸ்தோத்திரம் மயில் கல்ல போல. ஸ்தோத்திரம். எப்படின்னா ஸ்தோத்திரம் இப்ப வித்தியாசமா வச்சிருக்காங்க, முன்னால் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பாக வளைவை காட்டுவதற்கு கல் நட்டிருப்பாங்க. அதுல என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க? நமக்கு இதுக்கெல்லாம் வேலை என்னத்துக்கு? சரி, ஆம்பளையில் சொல்லுங்க, வண்டி ஓட்டுறாளோ சொல்லுங்க. கருப்பும் வெள்ளையும் மாறி மாறி அடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா, சோத்திரம். நிச்சயமா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் கருப்பு ஒரு பகுதி இருக்கும், ஸ்லாட். அடுத்தது வெள்ளை இருக்கும். வெள்ளையை பார்த்து ஏமாந்து போக வேண்டியதில்லை, கருப்பை பார்த்து சோர்ந்து போக வேண்டியதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களா இருந்தா ஏங்க இருக்கணும்? நாம் பரிசுத்தவானா இருந்தா ஏன் இப்ப பிரசங்கம் பண்ணணும்? போயிருக்கலாமே இதுக்கு முன்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பூரணராகும்படி கடந்து போகிறவர்கள், அதற்கு நமக்கு மிகப்பெரிய உதவி செய்கிற தேவ ஞானம். ஆமென். தேவ ஞானம் மட்டும் நம்மிடத்தில் இருக்குமானால் அநேக ஆபத்துகள், சிக்கல்கள், கண்ணிகள்ல எளிதாய் தப்பிக்கொள்ளலாம். ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். உணர்வை தருவார். சோத்திரம். ஏதோ பிரச்சனை இருக்கு, மனசு படபட அடிக்கி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அல்லேலூயா. துணிந்து காரியங்களை செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பயந்து அஞ்சு காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தேவான் இவன் யார்? சோத்திர 7 பேர் பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டார்கள் ஆதி சபையில். அந்த சபையில் அந்த 7 பந்தி விசாரிப்புக்காரர்கள் ஒருவன் தான் ஸ்தேவான். அல்லேலூயா. இவன் முதல் இரத்த சாட்சி. அல்லேலூயா. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இரண்டாவது சொல்ல விரும்புகிற காரியம், விசுவாசம் உள்ளவன் பலமுள்ளவன். ஆமென். அல்லேலூயா. ரெண்டும் இணைந்துதான் பயணிக்க முடியும். ஆமென். விசுவாசத்தோடு பலமும் சேர்ந்துதான் வேலை செய்ய முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தை அல்லேலூயா கூட்டி வழங்குங்கள். அப்பொழுது நீங்கள் வீணரும் கனியற்ற உள்ளவனாய் இருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற 1 யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஏசாயா 28:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன்
பதற மாட்டான், அசைந்து போக மாட்டான், ஆடி போக மாட்டான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை கர்த்தரிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. தேவ சபை இன்றைக்கு இழந்து நிற்கிற அந்த பொக்கிஷங்களில் ஹல்லேலூயா இதுவும் ஒன்று. விசுவாசம் சோத்திரம் ரொம்ப பலவீனமாய் மாறி இருக்கிறது. இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோத்திரம் இப்ப நாம இயேசுவை பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, மருந்து சாப்பிடுகிறதில்லை, ஆகவே விசுவாசம் போயிட்டு அர்த்தம் என்று சாதாரணமாக நினைத்துக் கொள்ளுகிறாள். இது விசுவாசம் என்று சொன்னாலே சாதாரணமாக பழைய விசுவாசிகள் அந்த தெய்வீக சுகத்தை மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றையும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று, அது முக்கியமானதுதான். அதோடு கூட ஏராளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிக்கல்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும்போது, தேவைகள் வரும்போது நம்ம மனசை கேட்டு பாருங்க. கர்த்தரை உள்ளம் நோக்கி பார்க்கிறதா, வேறு எதையாவது நோக்கி பார்க்கிறதா? ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு நாம் பேசும் பொழுது ஒரு சாதாரணமாக சொல்றாங்க, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, எங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சோதர ஒருத்தனும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். நான் சிரித்து கொண்டு இப்படிப்பட்டவங்களை விடுறதில்லை, உடனே பிடிப்பேன். ஹல்லேலூயா. சோத்திரம். அவர்களெல்லாம் நல்லா இருந்து நமக்கு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. நான் என்னுடைய சகோதரன் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். எதுக்குன்னா எங்கிட்ட கடன் கேட்க வந்துடக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைய நல்லா இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நல்லா தான் வச்சிருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நமக்கு இருந்தாலும் சோதரன் நம்முடைய உள்ளம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நான் விசுவாசிகள் சொன்னா கூட தளர்ந்து போக மாட்டேன், ஊழியக்காரர்கள் சொன்னா தளர்ந்தே போறேன். ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் என்னை விட சிலர் சோத்திரம் வருடங்கள் ஊழியம் செய்தவர்கள் கூட தேவை நேரத்தில் அப்படியே அங்கலாய்த்து நிற்கிறாங்க. யெகோவா ஈரையை 100 தடவையாவது அவர்கள் வாழ்க்கையில பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா தங்கள் தேவை வரும் பொழுது யெகோவா ஈரே எங்கேயோ ஓடி போயிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாடத்தை சோத்திரம் சேலத்தில் கொண்டு போய் ஆண்டவர் கற்றுத்தந்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே அந்த பாடம் கற்றுக்கொள்ள முடியாத சூழலில் வைக்கப்பட்டிருக்கிற சோத்திர அருமையான தேவ மனிதர்களையும் நான் குறைவாய் நினைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. உடனே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஆனாலும் பரவாயில்லை. நம்மவும் கன்னியாகுமரியிலே மீன் சாப்பிட்டுட்டு இருந்திருந்தா சோத்திரம் இப்படித்தான் இருந்திருப்போம் போல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசத்தை கற்றுத்தரதுக்கு புதிய இடங்கள்ல கொண்டு போய் நல்லா பழக்க வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தருவதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எவர் தருவதிலும் இல்லை. 10,000 கையில கொண்டு தரலாம், ஆனா 10 ரூபாய் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வது எவ்வளவு விசேஷம் தெரியுமா? அதுல இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒன்னும் தரண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது உங்களுடைய கடமை. ஆனா நான் உங்களை எதிர்பார்த்து வாழக்கூடாது, கர்த்தரை எதிர்பார்த்து வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் அடிச்சு விட்டுருவாங்க, நீங்க ஒன்றும் தரண்டான்னு. நீங்க ஒன்றும் தரண்டாம்னா அப்புறம் எங்க போறது நம்ம? சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம். எல்லாம் நீங்க கொடுக்கணும். ஹல்லேலூயா. துணி எடுத்து கொடுங்க, விருந்து வைங்க. சோத்திரம். நல்ல நேரங்கள்ல எல்லாம் நன்றாய் கவனிங்க. அதுல ஊழியர்கள் சந்தோஷப்படட்டும். அவர்கள் வீட்டை, உறவுகளை எல்லாரும் இல்லாவிட்டாலும் மேக்சிமம் 80% and above என்ன செய்திருக்காங்க? வீட்டை விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுருக்கிறாங்க, உறவுகளை விட்டுருக்கிறாங்க. நீங்க தானே உறவு, நீங்க தானே எங்களுடைய சொந்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேக்சிமம் எங்க சர்ச்சு விசுவாசிகளோடு போன்லோ நேரிலோ வாரத்துக்கு ஒரு முறை கூட பேசுறேன். ஆனா என் சொந்த தம்பிகிட்ட பேசி மாசங்களாச்சு. ஹல்லேலூயா. அப்ப யார் உறவு? யார் உறவு? ஆமா, ஹல்லேலூயா. அப்படி முளைச்சல் சர்ச்சைங்களை வச்சிருக்கு. அதனால ஸ்தோத்திரம். முடி கருக்கல்ல. ஹல்லேலூயா. முடி கருத்து வெள்ளையாகல. வெள்ளையாகாம இருப்பதுக்கு காரணம் அதுதான். ஸ்தோத்திரம். நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு சபையில் இருக்கிறோம்.
அதனால பிரச்சனையே இல்லாத இடத்துல இல்லை. பக்கத்துல பிசாசு இருக்கிறான்ல, அல்லேலூயா. பக்கத்து காம்பவுண்ட்லயே பிசாசு இருக்கிறான், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் எங்க பெற்றோரங்களை வளர்த்தாங்க. நாங்க அதுல சந்தோஷப்பட்டிருக்கிறோம். விசுவாச குடும்பத்துல பிறந்தாள், அதனால எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் பணியாரம் போடுவாங்க, ஸ்தோத்திரம், எங்களுக்கு சாப்பிட முடியாது. முதல்ல ஸ்தோத்திரம் வச்சு, நான் தான் வீட்டில் பெரிய ஆளு, எனக்கு தான் அந்த வேலை மேக்சிமம் வரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொண்டு ஜெப வீட்டில் கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன குறைவா அப்படி அவங்க எங்க வீட்டில் ஒரு நாளும் பேசினதில்லை. நம்முடைய இதுல விசேஷமானது ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பழகினதுனால உங்களிடத்துல நான் அதை எதிர்பார்க்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 10,000 கையில இருந்தாலும் நீங்க எடுத்து கொடுக்கிற ஒரு ட்ரெஸ் எங்களுடைய உள்ளத்தை அவ்வளவு சந்தோஷப்படுத்து, குளிர பண்ணும். நான் சொல்றேன், குளிர பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யுங்க ஸ்தோத்திரம். அந்த உறவு பலப்படுவதற்கு இப்பேற்பட்ட காரியங்கள் நிச்சயம் தேவை. ஆமென். கேட்டு கொடுங்க, என்ன உடுப்பாங்கன்னு. பிறகு நீங்க எடுத்து கொடுக்கறது அவைகளுக்கு உடுக்க முடியாம ஆயிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சிங்கிள் வேஸ்ட் எப்பவுமே உடுக்கிறது இல்லை. ஒரு ஆள் ஆசைப்பட்டு சிங்கிள் வேஸ்ட் கொண்டு வந்தார், என்ன செய்யறது, நமக்கு அது அபியாசமே இல்லையே. அல்லேலூயா. பிறகு நான் அதை வெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சோத்திரம் தேடி கண்டுபிடிச்சு இன்னொரு ஒரு அது போல ஒரு வேஷ்டி வாங்கினேன். வாங்கி ரெண்டையும் இணைச்சி சோத்திரம், அவர் தந்ததில்லை, அதை தூரப்போட எப்படி மனசு வரல. சோத்திரம், இன்னொரு காரியத்தை பயன்படுத்த மனசு இல்லை, அதை இணைத்து உடுத்தேன். உடுத்தா இது 2 மடங்கு வெயிட் ஆயிருக்கு, ஆனாலும் பரவாயில்லை, சந்தோஷமா கொடுத்தது. அல்லேலூயா. அதுக்காகத்தான் என் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஆமென், அல்லேலூயா. எங்கிருந்தோ இங்க வந்துட்டேன். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? உங்களை கத்த நடத்துவார்னு விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. சோதரன், ஒன்றுமில்லாத காலத்துல ஆண்டவர் அப்படி அறிக்கை பண்ண வைத்திருக்கிறார். சாட்சி சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை, சிலருக்கு பிரயோஜனத்திற்காக இந்த சாட்சியை சொல்றேன். சோதரம், என்னுடைய மூத்த மகள், அவ பெரியவ பெண் பிள்ளை. சோதரம், அவ சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போகாம இருந்த அந்த நாட்கள்ல சோதரம், என்னுடைய தங்கை ஒருத்தி ஈரோட்டில் சோதரம் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்கு வந்தா. அவளுக்கு வீட்டிலேருந்து வந்து பார்க்க மாட்டாங்க, நாங்கள் சேலம் இருந்ததுனால ஒரு 55 கிலோமீட்டர். சோதரம், அடிக்கடி போய் பார்ப்போம். ஒரு நாள் பார்க்க போன நேரத்தில் அங்கே உள்ள ஒரு மதர் சோதரம், சிஸ்டர் ஆர்சி சோதரம் சிஸ்டர் வந்தாங்க. வந்து எங்களை பார்த்தாங்க, எங்கள் பேச்சை கேட்டாங்க. அவளையும் தெரியுமா பிரதர்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓஹோ, நீங்கள் கன்னியாகுமரிக்காரங்களா? சோதரப்பா, அங்கே எல்லாரும் படிச்சிருப்பாங்களே, உங்கள் படிப்பை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, அதெல்லாம் என்னைக்கோ விட்டு தூக்கி தூர போட்டாச்சு. சோதரம், அதை கேட்காதீங்க. சோதரம், அவங்க பேசிட்டே இருந்தாங்க, பேசிட்டு விடமாட்டேங்கிறாங்க. பிறகு சரி, நான் படித்தது அவள் படித்ததெல்லாம் கேட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயோ இந்த பிள்ளை பாவம். சோத்திரம், சோத்திரம், இவ்வளோ படிச்சிருக்கிற நீங்கள் போய் சோத்திரம், இந்த பிள்ளை எங்கே படிக்க வைக்க போகிறீங்க? பெந்தேகோஸ்து ஊழியத்துக்காக வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, அந்த அம்மாவுக்கு அது தெரியுது. அல்லேலூயா. சோத்திரம், நான் அறியாமலே, என்ன அறியாமலே ஒரு வேகத்தில் சொன்னேன், என் பிள்ளை என்னை விட அதிகம் படிப்பா. சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நினைச்சு சொன்ன, நினைச்சிருந்தா வந்திருக்கா. ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கிடையாது. அல்லேலூயா. எங்க என்னோட அதிகம் படிக்க வைக்கிறது? அப்படி சோத்திரம் சொல்லிட்டேன். சொன்ன உடனே பிசாசு சொல்ல சிரிக்கிறான் பாருங்க. எனக்கு மனசுல ஒரே பிரச்சனையா போயிட்டு தேவையில்லாம பேசிட்டோம் போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க படிக்க வைக்க போற, என்ன படிக்க வைக்க போற? சோத்திரம் என்று என்னிடத்துல கேள்வி மேல கேள்வி. அறியாம வந்ததில்லை. நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் பலன் எடுத்துட்டு அந்த எண்ணத்துக்கு விரோதமா பேசினேன். அது சாத்தானின் எண்ணம் என்று எனக்கு தெரியும். எண்ணத்துக்கு விரோதமா பேசினேன். நான் கர்த்தரை நம்பிதான் சொல்லி இருக்கிறேன், நான் படிக்க வைப்பேன்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சேவிக்கிற கர்த்தர் பெரியவர் என்று அந்த சிஸ்டரிடத்துல சாட்சி சொல்லி ரட்சிப்பை பத்தி சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தையை நீர் கனம் பண்ண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கேட்குறீங்களா? சோத்திரம், 30 வருஷத்துக்கு பிறகு கனம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆமென். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய மேன்மை எதன் அடிப்படையில் இருக்குன்னா உங்களுடைய விசுவாசத்தின் எல்லை எவ்வளவு இருக்கோ அதுல தான் இருக்கு. ஆமென். சமகாலத்தில் நாங்கள் சேலத்திலும் இன்னொரு தேவ மனிதர் கிருஷ்ணகிரியிலும் ஊழியம் செய்தோம். 2 பேரும் ஆலயம் கட்டணும். அப்ப நாங்க பேசிக்கொண்டோம். அவர் சொன்னார், என்ன வந்தாலும் காங்கிரீட் பில்டு தான் கட்ட முடியும், சும்மா சும்மா இடிச்சு கட்டுற வேலையெல்லாம் எனக்கு வைக்க முடியாது. நான் சொன்னேன், யார்கிட்டையும் கேட்க போறதில்லை, ஸ்தாபனத்திலையும் கேட்க போறதில்லை, யார்கிட்டையும் கேட்க போறதில்லை. எங்களுக்கு இருக்கிறது மாதிரி நாங்கள் ஓட்டுக்கூரை கட்டி ஆராதிக்க போகிறோம். அவருடைய விசுவாசத்தின்படி ஆச்சு. அவர் காங்கிரீட் பில்டிங் கட்டினார், நாங்கள் ஓட்டு வீட்டு கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும். ஆமென். வாயின் வார்த்தையினால் அவன் அந்த பலனில திருப்தி அடைவான். இருதயத்தின் நிறைவில் வருகிற வாயின் வார்த்தை. இல்ல கள்ளத்தனமா இப்ப நல்லா பேச படிச்சிருக்காங்க. இருதயத்தில் ஒண்ணு வச்சுட்டு இன்னொன்னு பேசுற, அதை சொல்லல. இருதயத்தின் நிறைவினால் வருகிற வார்த்தை, அந்த வார்த்தையின் பலனை புசிக்கிறவளாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏராளம் நெருக்கம் பாடுகள் வழியாய் கடந்து வந்தபடினால் கர்த்தர் யார்? அவர் உண்மையாகவே சந்திக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க முடியுமா? உயர்த்த முடியுமா? நெருக்கத்தில் கூட இருக்க முடியுமா? கனம் பண்ண முடியுமா என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்தில் blessed என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஏராளம் சொத்து வைத்திருக்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் நடத்துவார். நான் சபைக்கு சொல்லுவேன், உங்களை பார்க்கல நீங்க ஒன்னும் கவலைப்படண்டாம். உங்களை பார்க்கல உங்கள் பிள்ளைகள் மேன்மையாய் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. ஏன்? அப்பா வாழ்ந்ததோட நாங்க நல்லா வாழுகிறோம். நாங்க வாழ்றதோட எங்க பிள்ளைகள் நன்றா வாழ்வாங்க. ஹல்லேலூயா. வர வர உயர்வு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறைவு இல்லை. ஏனென்றால் ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறவன் குடும்பம் எப்படி ஸ்தோத்திரம் கைவிடப்பட முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப நெருக்க வேளையில் சொல்லியிருக்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததையும் காணவில்லை. என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எக்காலத்துக்கும் பொருந்தும். தேவனுடைய நீதிமான்களாய், உலகத்தின் பார்வையில் நீங்க நீதிமான்களாய் இருக்கிறீர்களோ இல்லையோ, தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள், செழிப்பார்கள், மேன்மையாயிருப்பார்கள். அதற்கு தேவை விசுவாசம். ஆமென். விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் என்றைக்கு அழிந்து போயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வளர பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். நம்முடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், சரீர பிரகாரமான பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ஊழியத்தில் இருந்தாலும் அவர்கள் செழிப்பாய்த்தான் இருப்பார்கள். ஆமென். விசேஷமாய்த்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலக வேலை செய்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பார்கள். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் யெகோவா ஈரே. விசுவாசம் உள்ளவன் பலம் உள்ளவன். சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஹல்லேலூயா. பழைய சபைக்கு, பழைய தேவ பிள்ளைகளுக்கு நான் விசுவாசத்தை கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தர் வருகிற நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு இந்த வசனத்தை ஆழமாய் படிக்க ஆரம்பித்த நாட்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறே. ஹல்லேலூயா. காலத்துக்கு ஒத்து வராத ஒரு வார்த்தை. எத்தனை
எத்தனை தேவ பிள்ளைகள் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு சொல்லுவேன், அது உண்மையான வார்த்தை. விசுவாசம் வளர காணல, விசுவாசம் தேய்ந்து போகத்தான் காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவ ஊழியர்களோடு நிறைய பழகிறோம். சோத்திரம். பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டவரே காப்பாத்தோன்னு ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு விசுவாசம் போயிருமோன்னு. ஏன்னா எல்லாம் தடுமாறிதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவைகள் வரும் பொழுது, அந்த நேரத்தில் தான் நமக்கு பரீட்சை. தேவைகள் வரும்போது என்ன செய்யறது? அல்லேலூயா. நெருக்கங்கள் வரும்போது அப்பதான் விசுவாசிக்க பலன் தெரியும். அப்பதான் தேவ ஊழியருடைய பலன் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நிலை மாற வேண்டும் என்று நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டும் பரவாயில்லை, இந்த நிலை மாற வேண்டும். என்னை நடத்துகிறது கர்த்தர். நான் ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற உண்மை, ஆனா என்னை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை நடத்தினா மகிழ்ச்சியா இருக்க முடியாது, ஸ்தாபனம் நடத்தினா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. கர்த்தர் நடத்தினா மகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. புருஷன் நடத்தினா குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. மனைவி நடத்தினா குடும்பத்தில் சமாதானம் காண முடியாது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவாரானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். வாழ்க்கையில நிறைய நெருக்கங்களை கடந்து வந்திருக்கிறோம். சோதரம். தைரியமா இருக்கவங்களிடத்துல இன்னொரு சாட்சி சொல்றேன். எங்க பையனுக்கு திருமணம் பார்த்தபோது ஊழியர்களே மூஞ்சில் அடிச்சது போல பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்க பாருங்க எப்படி பார்க்க முடியும்? ஏன், என்ன குழப்பம், என்ன குறை அவனுக்கு கேட்டா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வீடே கிடையாது, போய் திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க கேட்குறீங்களா? சோத்திரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாங்க. சோத்திரம். நாங்கள் ஜெபம் பண்ணோம், நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். எங்களுக்கு ஒரு விசுவாசம், வீடு வைக்கும் முன்னால கல்யாணம் நடக்கணும். அல்லேலூயா. வீடு கல்யாணம் நடந்த பிறகு வீடு வைப்போம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. வீடு வைக்கும் முன்னால கல்யாணம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கிருந்து வாங்கி இங்க வீடு வைக்கல, அங்கிருந்து வாங்கி இங்க கல்யாணமும் நடத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியா சொல்றேன், ஒரு காசு பெண் வீட்டில இருந்து நாங்க வாங்கல. ஆமென். கல்யாண செலவுக்கும் வாங்கல. அந்த கல்யாண ஃபங்க்ஷனே எங்க செலவுல தான் நடத்தணும். சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நடத்த பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். காமனா சாயங்காலம் ஒரு கல்யாணம் நடத்தணும். சோத்திரம். அவங்க கொடுத்தா கொடுக்கட்டு, இல்லாட்டா பாதி ஷேர் சாதாரணமாக செய்வாங்க. சோத்திரம். அதுவும் செய்யல, அதுக்குள்ள சூழ்நிலை அங்கே இல்லை. சோத்திரம். எங்க ஏரியாவில் நடத்தினா நாங்க செலவு பண்ணலாம். நீங்க ஸ்தோத்திரம் இங்க தான் நடத்துறீங்க, காட்டாத்துறையில் நடத்துறீங்க. அதனால ஸ்தோத்திரம் நாங்க அங்க ஒரு ரிசப்ஷன் வச்சுதான் ஆகணும்னு சொன்னா ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உங்க ரிசப்ஷனை நீங்க நடத்துங்க, கல்யாணத்துக்கு பிந்தின உடன் விருந்தை நாங்க நடத்தலான்னு சந்தோஷமா சொன்னோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரனா என்ன கர்த்தர் நடத்த முடிஞ்சா, விசுவாசிகளாய் உங்களை கர்த்தர் நடத்த முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ரெக்கார்ட் தானே ஆகுது, பார்க்குறவங்க பார்க்கத்தானே செய்வாங்க. ஸ்தோத்திரம். உண்மையை தான் சொல்லுகிறேன், 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல, நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் அவருக்காக இறங்கி வந்தவன். அல்லேலூயா. அவரை நம்பினவன். என்ன அவர் நடத்தாம வேற யார் நடத்தணும்? யார் நடத்த முடியும்? என்னை அழகாய் நடத்துகிறார், மேன்மையாய் நடத்துகிறார். அந்த சின்ன விசுவாசத்தை, எளிய விசுவாசத்தை அழகான ஒரு ஊர்ல வைத்து அழகா கற்றுத்தந்தார். அம்மேன், அம்மேன். நான் சேவிக்கிற ஆண்டவர் மகா விசேஷமானவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மகா விசேஷமானது. ஒன்றும் இல்லாவிட்டாலும் நடத்துவார், வனாந்தரத்திலும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். ஆமென். கர்த்தரனை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் மாத்திரம் நம் வாழ்க்கையில் இருந்தால் போதும், அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்தில் பலப்படுங்க. ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாம் உருவாக்க வல்லவரை நாம் சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென்.
சோத்திரம். எங்க சபையில ஏற்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. 4 பெண் பிள்ளைகள். இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சாட்சியை. 4 பெண் பிள்ளைகள். சோத்திரம். இளைய பிள்ளைக்கு ஜஸ்ட் மூத்தவன் பையன். சோத்திரம். அவனுக்கு படிக்க வசதி கிடைக்கல. பிள்ளைகள் நிமித்தம் ஒரு ஐடிஐ படித்த ஒரு ஆளுக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சோத்திரம். அங்கே போய் நிறைய டிப்ளமா கோர்சஸ் அவன் எக்ஸ்ட்ரா படித்தான்ல. படிக்கக்கூடிய பையன் வாய்ப்பு இல்லாதனால தான் ஐடியோட போனான். சோத்திரம். அங்கே போய் படித்தான். இந்த 4 பெண் பிள்ளைகளையும் நன்றாய் படிக்க வைத்து சோத்திரம் சிறந்த இடங்களில் திருமணம் பண்ணி கொடுத்துரு. எல்லாம் முடிச்சு 35 வயசுக்கு பிறகு அவன் வந்து கல்யாணம் பண்ணனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்பம் மகா பெரிய இந்து குடும்பம். சர்ச்சுக்கு வரும் பொழுது எல்லாரும் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்களாம், பெந்தேகோஸ்தில் போனால் எளிதாக பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், நகை போடண்டா இல்லையா, அதுக்காக இவங்க கிளம்பி புறப்பட்டுருக்காங்கன்னு அதை கண்ணீரோடு நாம் அந்த சமயமும் சொன்னாங்க. அந்த வார்த்தை அவர்களை ரொம்ப புண்படுத்திட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த குடும்பத்தில் திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகளுக்கு 3 மாச இடைவெளியில் நடந்தது. அல்லேலூயா. ஜூலையும் அடுத்தது 3 மாதம் தாண்டி அடுத்த கல்யாணம் நடந்தது. அல்லேலூயா. உலகம் சுற்றுப்பக்கத்தில் சொந்தக்காரங்க என்னைக்கு நிந்தித்தாங்களோ அந்த மக்கள் ஆச்சரியப்படுகிற அளவு கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் அன்றைக்கு வாரத்தில் ஒரு நாள் சபைக்காக அந்த அம்மா ஜெபிப்பாங்க. அவர் போற இடங்களெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லி சபைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. ஊழியர்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, நேசிப்பாங்க. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே இல்லை. இங்க இருக்கிற ஊழியர்கள் பலருக்கு தெரிஞ்சவங்க தான், விசுவாசிகளுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோத்திரம். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் பெரிய பலன். ஆமென், ஆமென். இந்த பலன் எதுக்கு தேவை? ஆவிக்குரிய மேன்மையான வாழ்வுக்கு தேவை. இந்த பலன் எதற்கு தேவை? ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக சோத்திரம் கொண்டு வருவதற்கு தேவை. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் சின்ன குழந்தையாத்தான் இருப்பான். சோத்திரம். விசுவாசம் உள்ளவன் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவார், ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இதுவும் அடிப்படையான காரியம்தான். யாக்கோபு 1:21 வாசியுங்கள். அல்லேலூயா. யாக்கோபு 1:21. சோத்திரம். ஆகையால் எல்லாரும் சேர்ந்து வாசித்துருவோமே. இந்த போட்டி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு 1:21 எல்லாரும் எடுத்துடுங்க. பைபிள் இருக்கிற எல்லாரும் எடுத்துடுங்க, வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்கிறேன், வசனம் உள்ளவன் பலம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கத்தக்க சோத்திரம் வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு 1-2 வருஷங்களுக்கு முன்பு ஒரு CSI ஒரு மனிதருக்கும் எனக்கும் ஒரு சின்ன தர்க்கம். அல்லேலூயா. நன்றா பழகுகிறவர் என்னோடு பேசும்போது திடீர்னு சொன்னார், சோதரம் எல்லா பாஸ்டர்மாரும் பெந்தேகோஸ்து பாஸ்டர்மாரெல்லாம் பொய் சொல்கிறாங்க. எங்கே கேட்டேன். ஸ்டேஜில் என்ன பொய் சொல்கிறாங்க நீங்கள் கேட்டிருக்குதுங்களா? அது கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார். நானும் தான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கர்த்தர் என்னோடு ஒரு நாளும் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இது பொய் தானே? நான் சொன்னேன், அகப்பையில் இருந்தால் பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அவருக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. என்ன அகப்பை என்ன பானை என்று கேட்டார். திரும்ப கேட்டார். அவர் பொறுமையாக கேட்குறார். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், பானையில் இருந்தால் தான் கோரும்போது வரும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை தடவை பைபிளை படிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ ஆழமாக படிச்சிருக்கீங்க, எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்? அவர் திருத்திறன்னு முடிச்சார். இப்படின்னா அடுக்கடுக்காக கேள்வி கேட்டது. இருதயமாகிய பானையில் வசனத்தை நிறைய போட்டு வைங்க. அப்போ எப்போ உங்களுக்கு தேவையோ அதை ஆவியானவர் அந்த அகப்பையினால் எடுத்து உங்களுக்கு தருவார். அதை தான் பாஸ்டர்மாரு கர்த்தர் பேசினார் சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சோத்திர. அசரீரியா பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். மேக்சிமம் நாங்கள் சொல்றதெல்லாம்
உணர்வில் பேசுறது, சிந்தையில் பேசுறது. சோத்திரம். சும்மா இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தை எங்களுக்கு ஞாபகம் வர்றது, அதை தான் சொல்லும். கொஞ்சம் சமாதானம் ஆறுதலா போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ ஜனங்களே, இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்தா மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறவங்க இன்னும் எங்கேயாவது கிடைக்காதா, யூடியூப்ல கிடைக்காதா, சோத்திரம், அல்லேலூயா, வந்தவர்கள் போனவர்கள் தரமாட்டார்களா என்று காத்திருக்கிறத விட்டுட்டு நீங்க கொஞ்சம் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆளா மாறுங்க. அல்லேலூயா. பெண் பிள்ளைகளுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கு. நேத்தைக்கு வரைக்கும் அம்மா தான் சோறு ஊட்டியிருக்கும். ஆனால் புதிய வீட்டில் போய் புருஷன் வீட்டில் போய் சமைச்சு எல்லாருக்கும் போடுறா. அல்லேலூயா, சோத்திரம். அதில் எத்தனை நாள் சோத்திரம் யாரோ ஊட்டுறதை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆட்களா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வல்லமைக்கு கர்த்தர் நம்மோடு பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் சபையில பேசுறார். சோத்திரம். அதுக்கு ஏராளம் சாட்சி இருக்கு. எங்க சபையில அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, கரெக்டான நேரத்துல சரியா கர்த்தர்களுக்கு வார்த்தை தந்திருக்கிறார். சில தீர்மானங்கள் எடுக்க முடியாதபடி குழம்பி இருக்கிற சமயம் சர்ச்சைக்கு போற ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட பேசும் என்று கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே கரெக்டா எங்க பிரச்சனைக்கு பதில் வந்திருக்கிறது. உண்மை. அல்லேலூயா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சமைத்து மற்றவர்களுக்கு பரிமாறுகளா மாறணும்னா இந்த வேத வசனத்தை நிறைய உள்ளால தள்ளணும். அல்லேலூயா. அதில் வாசிக்கணும், தியானிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதையும் கூட இந்த புட்டுக்குடம் கதை போல தான் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. பாவம். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அப்படி படிக்கலை. ஏன்னா அப்படி எங்களை படிக்க விட மாட்டாங்கிறாங்க. அசம்பிளி மொத்த அசம்பிளியை கூட்டி வச்சுட்டு அசைன்மெண்ட் சொல்லணும் முன்னால் வந்து. சோத்திரம். 30 தடவை சொல்லி பார்த்தாலும் முன்னால் வந்ததும் கை கால் நடுங்கி 2 மிஸ்டேக் வரும். போ அடுத்த வாரம் வா. சோத்திரம். எத்தனை தடவை படிக்கிறது. அப்படி படிச்சதுனால சோத்திரம். நான் காணாம சொல்றேன், நிறைய வசனம் எல்லாம் ஞாயிறு பள்ளியில படிச்ச வசனம். அல்லேலூயா. 12, 13, 15 வருஷம் படிச்சிருக்கு. எங்களை எங்க பாஸ்டர் விடல. அன்றைக்கு இந்த +1 எல்லாம் இல்லை. இந்த பசங்களை எல்லாம் விடக்கூடாதுன்னு அவர் திரும்ப சோத்திரம் உட்கார வச்சு 2 வருஷம் எங்களுக்கு திரும்ப பாடம் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எப்படி ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்களா? எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கோபமா இல்லை. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாத பிரசங்கம் எங்கும் தடுமாறாம சிலர் இவ்வளவு அழகா பாஸ்மார் பேசுறாங்க. நமக்கு இன்னும் அந்த பழக்கம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. யாரையும் தொடாம நேர் ரோட்டில் அழகா பேசிட்டே போவாங்க. அப்படி இருந்தா நல்ல பாஸ்டர், நல்ல செய்தி கர்த்தர் என்னோடு பேசினார். ஏதாவது இடக்கு மடக்கா ஒன்று வந்துட்டேன்னா ஐயோ இன்னைக்கு என்னதான் குத்தி போட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. குத்துறவங்க இருக்கலாம். சோத்திரம். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், குத்தப்பட்டா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். யாரு பிரசங்கம் பண்ணனாங்கன்னு கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. குத்தப்பட்டா மனம் திரும்பணும். ஆமென். சோத்திரம். இப்படி புதிய இடத்துல வரும்பொழுது பேசுறது ஈஸி. எங்க சொந்த சபையில பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது வார்த்தை வந்துட்டு யாராவது பாதிக்கப்பட்டுட்டா கஷ்டம். யோசித்து பேசல. இங்க யோசிக்க வேண்டியதில்லை. யாரையும் தெரியாது. அல்லேலூயா. உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை வருத்தப்படுத்துறதுக்கு கேட்கல. எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? உத்தேசம். அல்லேலூயா. சோத்திரம். 45 வருஷம் ஆச்சு போல சொல்றது கேட்க. 45, 48 குறையாம இந்த வசனத்தை 45 தடையாவது வாசித்திருக்கணும். இல்லாட்டா நீங்க ஒழுங்கா பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு வாழ்க்கையை மாத்திடுங்க. அல்லேலூயா. உங்க நேரே எங்க வரணுமா? அல்லேலூயா. பிள்ளைகள் கவனிச்சிடுங்க. அல்லேலூயா. வேதத்தை நேசித்து வாசிக்கணும். அல்லேலூயா. 80 வருஷம் வாழ போறோம். எத்தனை கிலோ சாப்பிட்டு இருக்கிறோம், எத்தனை மூட்டை சாப்பிட்டு இருக்கிறோம். சும்மா போய் பொறுமையா உட்காந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. சோத்திரம். யுகமாய் தேவனோடு வாழ போறோம். இந்த வசனத்துல எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால பேசுறேன். 9th ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் படித்தேன். வீட்டுக்காக படித்தேன், சாப்பாட்டுக்காக படித்தோம். சாப்பாடு ஒன்றும் தரமாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி படிச்சிடலன்னா. அல்லேலூயா. பாடமே படிக்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பைபிளா நான் படிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன் இவ்வளோ நேரம் அங்கே இருக்கிற சோத்திரம் விளக்கணைச்சிட்டு மண்ணெண்ண விளக்கணைச்சி தூங்குன்னு தான் சொல்லுவாங்க. படிக்க என்னை ஒரு நாளும் கட்டாயப்படுத்தினதில்லை. ஆனால் பைபிள் படிக்கலைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 9th ஒரு தீர்மானம் பண்ணேன்.
வருஷத்துக்கு ஒரு தடவை படிப்பேன். ஹல்லேலூயா. 9th முடிஞ்சு 10th முடிஞ்சு 11th போன போது 2 தடவை படிப்பேன்னு தீர்மானம் பண்ணேன். ஹல்லேலூயா. அது முடிஞ்சு அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கு போனேன். ஸ்தோத்திரம், வருஷத்துக்கு 4 தடவை படிப்பேன்னு தீர்மானம் பண்ணேன். நான் ஸ்தோத்திரம் படித்த காலம் முழுதும், வேலை பார்த்த காலம் முழுதும் ஸ்தோத்திரம் வருஷத்துக்கு 4 தடவை மினிமம் படித்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த பின்பும் படிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் 4 தடவை முடிக்கிற பழக்கம் இல்லை, ஒரு தடவை தான் படிக்கிறேன். ஸ்தோத்திரம் மற்ற மாதிரி ஆராய்ந்து படிக்க ஸ்தோத்திரம் அன்றைக்கு செலவு பண்ண நேரம் ஓரளவுக்கு இன்றைக்கும் செலவு பண்ண ஆண்டவர் பாக்கியம் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற எவர் வாசித்ததை பார்க்கலாம் எனக்கு அதிகமாக இந்த வேதத்தை வாசிக்க பாக்கியம் தந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீண்ட நாளாச்சுல ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. +1 இருந்து எப்போது என் பேன் பாக்கெட்டில் நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், கிதியோனில் உள்ள ஒரு சின்ன நியூ டெஸ்டமெண்ட் இங்கிலீஷ் எப்போதும் என் பாக்கெட்டில் இருக்கும். அந்த பாக்கியத்தை நிமித்தமாக சந்தைக்கு போனாலும் இன்றைக்கு பைபிளை சுமக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை மறுரூபமாகணும்னா வேதம் உள்ளால இருக்கணும். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான், உன்னுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இங்கே அதுதான் இருக்கு. ஆகையால் எல்லாவித அழுக்கு கொடிய துர்க்கணம் ஒளிந்து போகணும்னா சொத்து ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. இந்த முதல் பகுதி, அந்த பின்பகுதி முன்னால வந்திருக்கணும். உங்கள் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சோத்திரம் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தை ஒழித்து விடுகிற சோத்திரம் அந்த கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனமுள்ளவன் பலமுள்ளவன், அவனுக்கு ஊழியம் உண்டு. ஹல்லேலூயா. வசனமுள்ளவன் பலமுள்ளவன். இருதயமாகி அந்த பானை கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் எந்த சோதனை நேரத்திலும் ஆண்டவர் வசனம் தந்து தேற்றுவார். அதற்கு யூடியூப் பார்க்க வேண்டியதில்லை, பைபிளை திறக்க வேண்டியதில்லை. என்ன பிரச்சனை, அதுக்கு தேவையான வசனம் மனதில் சிந்தையில் பளிச்சிடும். ஹல்லேலூயா. டிசிஷன், ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அங்கேயா இங்கேயா நம்ம தெரியல, திடீரென்று வசனம் வந்து நிற்கும். சோதரம் நேராய் நடத்துவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். அது கர்த்தருடைய வசனம். ஆமென். அது கொடிய துர்க்குணத்தை மாற்றும், சகலவித அழுக்கை மாற்றும். அது இருதயத்தில் நாட்டப்பட்டதா இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் பலமுள்ளவன்? சொல்லுங்க, சொல்லுங்களேன் பிள்ளைகள், சொல்லுங்க. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், விசுவாசம் உள்ளவன் பலமுள்ளவன், 3 வசனமுள்ளவன் பலமுள்ளவன். எல்லாம் அடிப்படை காரியம்தான். ஹல்லேலூயா. அடுத்ததாய் 2 தீமோத்தேயு 1:8 சோதரன் தேவ பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆகையால் நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது நான் சொன்ன அந்த சரியான அர்த்தத்தில் இல்லாவிட்டாலும் அதுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் பலம் உள்ளதென்று வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல டைரக்டா அது எழுதப்படாவிட்டாலும் ஸ்தோத்திரம், அது அர்த்தம். 2 தீமோத்தேயு 1:8 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் சபை என்ன நினைக்கிறது என்றால்,
ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது ஊழியனுடைய வேலை என்று. ஹல்லேலூயா. அது ஊழியனுடைய வேலை மட்டுமல்ல, அது சபையினுடைய வேலை. ஹல்லேலூயா. சபையை ரெண்டு விசேஷித்த நோக்கத்தோடு இந்த பூமியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. இரண்டாவது, சுவிசேஷ வேலைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைமரி எய்ம்ஸ். அதுக்கு மேல நிறைய காரியம் இருக்கு, அதுக்குள்ள நான் போகல. ரெண்டு காரியம். ஒன்று, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டாலும் அபிஷேகம் பெற்றாலும் விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் என்ன ஆகல? சீரு ஆகல. இந்த வார்த்தை சோதரம் வீடுகளில் நீங்க கேட்கலாம். சின்ன பிள்ளைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அம்மா சொல்லுவாங்க, பாத்திரம் எல்லாம் கழுவும், காயெல்லாம் நறுக்கும், ஆனா சீரா செய்யலையே, சீரா செய்யலையே, வெட்டுறது அங்கங்கே கிடக்கும். சோத்திரம் பாதி வேஸ்ட் கூடையில போகும். அல்லேலூயா. என்ன உள்ளால பேசிட்டு இருக்கிறிய? சோத்திரம். அல்லேலூயா. என்ன ரகசியமா பேசுறிய? அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரம் கழுவிட்டு பிற தொடச்சு பார்த்தா அங்கங்கே ஒட்டி வரும், இல்லைன்னா மூளையா என்னத்தையாவது ஒட்டிட்டு இருக்கும். அந்த பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம்னா தப்பி தவறி 1/2 லிட்டர் பாலும் போக்கு. அல்லேலூயா. அதனால தான் சில அம்மா வரல, இந்த ஆளை வச்சு வேலை செய்யறத போ, நீ போ, நானே செய்யலாம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. சீர்பொரு அப்படி நினைச்சா சோத்திரம். நம்ம எல்லாம் சபைக்குள்ள இருக்க முடியாது, நான் ஊழியக்காரனாவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்ததுனால பர்ஃபெக்டா மேல இருந்து கீழே விழுந்த ஆளாட்டா வரும். எத்தனை பாடம் படிச்சிருக்கோம், எத்தனை விழுந்திருப்போம். ஆனா விழுந்ததெல்லாம் நிறைய காரியத்தை கர்த்தர் வெளி உலகத்துக்கு காட்டாம நம்ம மூடி வச்சிருக்கிறார். அவ்வளவுனால பிழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவு அழகா மூடி சோத்திரம் நல்ல பிள்ளையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வைத்துக் கொள்வார், வலுவாதபடி என்னை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அது பலம் உள்ளது. ஆமென். சுவிசேஷம் எவ்வளவு வல்லமை உள்ளது சொல்றேன் கேளுங்க. ஸ்தோத்திரம். சாதாரணமாக ஊழியர்கள் சொல்ற சாட்சி தான். ட்ரெயின்ல ஒரு ஸ்தோத்திரம் ஆதிவாசி காட்டுமராண்டி ஒருத்தன் பயணம் பண்ணான். பக்கத்துல ஒரு ஆங்கிலேயர் பயணம் பண்ணினார். 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த ஆதிவாசி எப்படி எழுத்து படிச்சு பைபிளை படிச்சார். அப்ப ஆங்கிலேயர் இங்கிலீஷ் மேன் சொன்னார், ஐயோ இது 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள பழைய புஸ்தகம், அதை வச்சு இன்னும் வாசித்திருக்கிறியா? சோத்திரம். அங்க எல்லாம் எப்பமோ அந்த புஸ்தகத்தை தூர போட்டாச்சு அப்டேட் பண்றதுக்கு. அல்லேலூயா. அது சோத்திரம். இனி அப்டேட் பண்ணாதான் பயன்படுத்த முடியும். 21ஆம் நூற்றாண்டு. அவன் எப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னா, இந்த பழைய புஸ்தகத்தை நான் வச்சு படிச்சுட்டு இருக்கனால நீர் பக்கத்துல உயிரோடு இருக்கிறீர், இல்லாட்டா இதுக்கு முன்னால எங்க சட்டியில சோத்திர நீர் வந்து கொண்டிருந்திருப்பீர். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு என்ன வல்லமை? மனுஷனை பிடிச்சி வெட்டி சமைச்சு சாப்பிடுகிறவன பொறுமையான ஆளாய், பரிசுத்தவானாய், ட்ரெயிலும் பைபிள் வாசிக்கிறவனாய், ட்ரெயின்ல பைபிள் வாசிக்கிறதற்கும் வெட்கப்படாதவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு துக்கம், இந்த வார்த்தையை சொல்வதற்காக வருத்தப்படுறேன். பாஸ்டர்மாருக்கு பைபிள் கொண்டு வர்றது கஷ்டம். கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, எனக்கு அவங்ககிட்ட பைபிள் வாசிக்க சொல்றதுக்கே பிடிக்காது. சோத்திரம். அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பதே எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. மேக்சிமம் அவங்களெல்லாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். வேற சில பெண் வீட்டில் இவருக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நானே பைபிளை கொடுத்து, அவர் பைபிள் கொண்டு வராதனால நேர் தான் பைபிள் வாசிக்கணும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தேன். நீங்களும் எப்படி மாறி இருக்குதுகளோ தெரியல. உங்ககிட்ட எத்தனை வருஷனும் டிஜிட்டல்ல இருக்கட்டும், அது அங்க பத்திரமா இருக்கட்டும். பைபிளை எடுத்துட்டு வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பை கொண்டு போய் சூத்திரம் ஜாமான் வாங்காதனால கடல்வாழ் உயிரினம் மட்டும் இல்லை, நம்முடைய அடுத்த தலைமுறை அழிய போகுது. சூத்திரம். அல்லேலூயா. அந்த அழிவு வராம இருக்கணும்னா வேதத்தை எப்பொழுதும் சுமக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. சேலத்துல 80% விசுவாசிகளுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, ஆனா பைபிளை ஒழுங்கா கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. வாசிக்க தெரியாதவனுக்கு இன்னத்து பைபிள்னு நீங்க கேட்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆள் கேட்டுதான், உனக்கே வாசிக்க தெரியாத? சோத்திரம். அதுக்கு காரணம் உண்டுன்னு அந்த அம்மா சொல்லிச்சுதான். அது என்னட்ட வந்து சொல்லுது, சந்தைக்கு போனா பை கொண்டு போறோம் இல்ல, அப்ப சந்தைக்கு போறோம்னு தெரியுது இல்ல, அதுபோல கோயிலுக்கு போறோம், அதனால பைபிளை கொண்டு போறோம். என்னை பார்த்தாலே உனக்கு தெரியணும் நான் கோயிலுக்கு போற ஆளுன்னு.
அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பழக்குவீங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கா? சோத்திரம். ஒரு புதிய ஏற்பாடாது வாங்கி வச்சிடுங்க. அல்லேலூயா. இது அற்புதமான புஸ்தகம், பேதைய ஞானியாக்குற புஸ்தகம், தெளிதேலும் மதுரமான புஸ்தகம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை தாங்கப்படணும்னா வேதம் உங்களுடைய பொக்கிஷமா மாறணும். அல்லேலூயா. திரும்ப பைபிளுக்கு வந்துட்டேன், சாரி. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. சோத்திரம். அந்த மெய்யான ஒளி இயேசு. அவருடைய வார்த்தை எழுதப்பட்டது. வார்த்தையாகி இயேசு பைபிள். சோத்திரம். அல்லேலூயா. அப்படி நீங்க பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொன்னாதான். எனக்கு ஒரு அழகிய சபையை ஆண்டவர் தந்தார். அழகிய போதகரிடத்தில் வளர்வதற்கு பாக்கியம் தந்தார். +2 முடித்த உடனே சோத்திரம் எங்களை ஊழியத்திற்கு அனுப்பிவிட்டு விட்டார். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. ரெண்டு பேரா அனுப்புவார். ஒரு ஆள் சீனியர், ஒரு ஆள் ஜூனியர். சோத்திரம். ஒரு 2 வருஷம் தாண்டும் போது சோத்திரம் இந்த ஜூனியரை தூக்கி இன்னொரு பையனை கூட கொடுத்து அடுத்து அனுப்புவாங்க. அல்லேலூயா. 17 வயதிலே என்னுடைய ஊழிய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. 20 வயசுல ஸ்டேஜில் ஃபர்ஸ்டா ஏறி இருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. விசுவாசியா இருந்த பொழுது 29 வயசுல தான் ஊழியத்துக்கு வந்தேன். சோத்திரம். அவ்வாறு எங்களை பழக்குவித்தார்கள். நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? என்றைக்கு ஊழியத்தில் சோத்திரம் என் பங்கை நிறைவேற்ற ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் பார்த்தேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, இயேசுவை பத்தி சொல்லல, சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா நீங்க பலமுள்ள கிறிஸ்தவங்களா இருக்கவே மாட்டீங்க. தலைபெருத்த விசுவாசிகளா இருப்பீங்க, இல்லைன்னா வயிறு பெருசான விசுவாசிகளா இருப்பீங்க. தலைபெருத்த விசுவாசிகள் என்னத்துக்காகும் பாஸ்டர்? அந்த பாயிண்ட் விட்டுட்டீங்க. இதுல 4000க்கு 7000க்கு 4000 சொன்னீங்க. இதை சொல்றதுக்கு தான் பிரயோஜனப்படுமே தவிர வேற ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது. சரி சமமா வளரணும். தலை பெருசா இருந்தா உங்களுக்கே தெரியும், தூரத்துல இருந்து பார்த்ததும். இது இம்மெச்சூர்ட் பேபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் கோமா பாக்குறீங்களே. ஹல்லேலூயா. முடிக்க போறேன். ஹல்லேலூயா. டைமுக்கு மேல போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவன் தான் வளருவான். ஊழியம் செய்கிறவன் தான் பலமா இருப்பான். ஏதோ உங்களால முடிஞ்சதை நீங்க செய்துதான் ஆகணும். அல்லேலூயா. எது வரைக்கும் செய்யணும்? சாகிறது வரைக்கும் செய்யணும். அல்லேலூயா. மாடு அப்படியே மாடு இங்க நாகர்கோவில் நடந்த சம்பவம் தான். காலை அந்த வண்டி இழுத்துக்கொண்டே போனது, ஜாமான் வைத்துட்டு திடீர்னு கீழே விழுந்தது. கீழே விழுந்து முழங்கால விழுந்ததும் அந்த அவர் அடிச்சு எழுப்ப பார்த்தார். வேறொருவர் பக்கத்தில் நின்று கண்ணை பார்த்துட்டு சொன்னார், ஏயா மாடு அடிக்கிற, அது செத்து போச்சு. அல்லேலூயா. சாகிற அந்த நேரம் வரைக்கும் எஜமானுடைய வேலையை அது செய்துட்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் சேலத்தை திரும்ப பேசுறேன்னா அதில் ரகசியம் உண்டு. அல்லேலூயா, சோத்திரம். முதல்ல எங்களுக்கு 2 பேர் கிடைச்சாங்க. அதில் 2 பேருமே விசேஷம். அந்த முதல் அம்மா 5 வருஷம் எங்கள் சபையில் இருந்தாங்க. 7 பேரை ஞானத்துக்குள்ள நடத்தினாங்க. அல்லேலூயா. 5 வருஷத்துல 7 பேர். ஹார்ட் அட்டாக் வந்து தெரியாம போச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரியல. சோத்திரம். ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு போனேன். பார்க்க போன சமயம் அவங்க அப்பாவும் சிரிச்சு தான் இருந்தாங்க. சோத்திரம். சிரிச்சுட்டு சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் சரி. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 3 கட்டில் ரொம்ப நெருக்கமாக போட்டுருந்தாங்க, சுற்றி. எல்லாருக்கும் இயேசுநாதரை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, சோத்திரம். நாமும் விசுவாசிகளை வளர்க்குறோம் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். பாவம். அல்லேலூயா, சோத்திரம். ஹார்ட் அட்டாக்ல படுத்திருக்கு. 3 பேருக்கும் பிறகு போய் ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னா நம்ம கேட்காம இருக்க முடியும். அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன். அப்பதான் ரவுண்ட்ஸ் முடிச்சு அவர் போயிருந்தார். கேட்டேன், அது சிவியர் தப்பாது, ஒரு 3 நாள் நல்லா போனா இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். 3 நாள் இருக்குல்ல. நான் 3 நாள் சொன்னனால 3 நாளாவது இருக்குன்னு பார்த்தா மறுநாள் சோத்திரம் மத்தியானத்துக்குள்ள. நான் அதுக்கு முதல் நாள் மத்தியானம் 3 மணிக்கு போல போனேன். அடுத்த 12 மணிக்குள்ள வந்து அம்மா இறந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் கூட அல்ல, எனக்கு அழுக வந்தது. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. சாகிறதுக்கு முந்தின நாளும் ஆஸ்பத்திரியில் அவ்வளோ வேதனையோட
ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் கஷ்டம் தெரியும். சோதரம் அந்த நேரத்திலும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. அவங்கள பார்க்க ஆசையாக இருக்கிறேன். எப்போ பார்க்க முடியும்? இங்கேருந்து போனால் தானே பார்க்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுதான் விசுவாசியின் வெற்றி, அதுதான் விசுவாசியின் அழகு. எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? சோத்திரம். பரலோகத்தில் போகும்போது வீணாய் விருதாவாய் போய் நிற்கவே கூடாது. நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். சேலத்துக்கு போன போது 4:30 மணிக்கு நாங்கள் சேலத்தில் இறங்கினோம். எங்களுக்கு அட்ரஸ் தெரியாது, போகிற வீடும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது, யாரையும் தெரியாது. அங்குள்ள சென்ட்ரல் பாஸ்டர் வந்து உங்களை புதிய வீட்டுக்கு அழைத்து போவார், புதிய ரூமுக்கு அழைத்து போவார் என்று சொன்னாங்க. 7:30 மணி வரை யாரும் வரல. சூத்திரம். அல்லேலூயா. என்னோட மாமனார் உண்டு. 5 மணி பார்த்தார், 5:30 பார்த்தார், அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். சூத்திரம். படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டார் என்னட்ட. ஆமாம், படித்தாலும் வேற கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கொடுத்தீங்கன்னு கேட்டு. ஸ்தோத்திரம். திஸ் இஸ் நாட் வைஸ் சொல்லிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு கல்லில் போய் உட்காந்துருந்தேன் 7:30 மணி வரை. அல்லேலூயா. கடைசியில் எங்கிட்ட வந்துட்டார் திரும்ப. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் கவலைப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு, அதான் லாட்ஜ் இருக்குது, எல்லாரையும் உங்களையும் ஸ்தோத்திரம் வீட்டுக்காரையும் கொண்டு உட்கார வச்சுட்டு நான் தர்மபுரி, எனக்கு தர்மபுரி தெரியும், ஒன்று தேடி போய் பாஸ்டரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். அல்லேலூயா. 7:30க்கு வந்தாங்க. அல்லேலூயா. நாங்கள் போகிறதுக்குள்ளால இப்படி கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்குள்ளால வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சோத்திரம். ஆனால் இன்றைக்கு சோத்திரம் ஏறக்குறைய 20 வருடம் ஆச்சு சேலத்தை விட்டுட்டு. ஆனால் இன்னைக்கு சேலத்தில் போனாலும் 5 நிமிஷம் எங்கே நின்னாலும், ஏன் இங்கே நிற்கிறீங்க பாஸ்டர்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் உண்டு. அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், ஏன்னு கேட்க யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சேலம் அந்நிய ஊர் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை விட அதிகம் எனக்கு சேலத்தில் தான் அதிக ஊர் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே காரியத்தை அவங்கள்ட்ட நான் மாறி சொல்கிறேன். நாம் மறித்து பரலோகத்துக்கு போயிட்டோம். அங்கே ஒருத்தர் ஏன்னு கேட்க ஆள் இல்லை. எப்படி இருக்கும் பரலோகம்? நல்லாட்டா இருக்கும், சந்தோஷமாட்டா இருக்கும். அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பேரையாவது அதை அனுப்பிட்டாமா? குறைஞ்சபட்சம் நம்ம போகும்போதாவது கொஞ்சம் பேரை கொண்டு போண்டாமா? அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? இருக்கிற சுவிசேஷம் தேவை உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் நடத்துவார். எனக்கு பேச தெரியாது, முதல்ல பேச தெரியாது, எனக்கு தான் தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர்களை கர்த்தர் நம்மிடத்தில் அனுப்புவார். உங்களுக்கு ஆசை இருந்தா ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்புவார். எங்கள் சர்ச் பிள்ளை ஒரு பிள்ளையை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட். பஸ்லையும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா, சும்மா பேசிட்டே இருக்கிறா. அந்த பிள்ளையை பிடிச்சி கேட்டேன், என்னம்மா? அது நான் பக்கத்தில் இருக்க ஆளை விடுறதில்லை, எப்போதுமே ஆண்டவரை பற்றி சொல்கிறதான் பழக்கம். அப்படி சும்மா பேச மாட்டேன், நம்புங்க. சூத்திரம். இது நீ கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளை, எல்லாருக்கும் கண்ணங்க நீ தப்பாக தெரிகிற, சும்மா வாயாடிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னை ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது, தப்பு தான். ஊழியக்காரனாக நான் இந்த வார்த்தையை சொல்ல தப்பு. பஸ்ஸில் பேசாத, மீதி எங்கேயாவது பேசு. அல்லேலூயா. திரும்பவும் கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த பிள்ளை திரும்பவும் பேசு. நான் சொன்னா கேட்க மாட்டேன். நீ என்ன நினச்சிருக்கேன்? அவள்கிட்ட கேட்டேன் கோவமா. அவள் சொன்னா, நான் இருக்கிற இடத்துல யாராவது வந்து சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. வந்துட்டு என்ன கேட்குறாங்க, அவைய கவலையே சொல்கிறாங்க. அப்புறம் நான் இனி என்ன செய்ய முடியும்? நான் பேசித்தாகணும். சரி, நல்லா பேசுமா, கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்லை, நீ ஆண்டவருக்காக என்ன செய், ஏதாவது வேலை செய். அல்லேலூயா. நம்மகிட்ட ஆசை இருந்தா ஆண்டவர் ஜனங்களை நம்மகிட்ட கொண்டு வருவார். நீங்கள் தேடி கூட போகணும், தேடி போகணும், அது நியாயம். ஆனால் தேடி கொண்டு வருவார். அல்லேலூயா. பார்க்கில் போய் உட்கார்ந்து பாருங்க, சோத்திரம், அங்கே உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. எல்லார்ட்டும் பேச போக மாட்டாங்க. தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தின் வல்லமை இருக்கிறவங்களை தேடி வருவாங்க. இந்த அக்காட்ட போய் 10 நிமிஷம் பேசினா ஆறுதலாக இருக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா உங்களோட சுவிசேஷ கிருபை இருக்கு. வெறும் ஆறுதல் மாத்திரம் அல்ல, அந்த ஆறுதலுக்கான கர்த்தருடைய வசனத்தையும் உள்ள போடுங்க. நீ உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பான். எல்லாரும் முழங்காற்படிடுவோம், ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. சுவிசேஷம் உள்ளவன் பலம் உள்ளவன், சுவிசேஷம் உள்ளவன் பலம் உள்ளவன். அல்லேலூயா. வசனம் உள்ளவன் பலம் உள்ளவன். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். அல்லேலூயா. எந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இந்த பகல் வேளையில் உங்களோடு பேசினாரோ அந்த வார்த்தை ஆண்டோட சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. 2 நிமிஷம்
சோத்திரம். அல்லேலூயா. மணியை பார்க்காம பேசிட்டேன். அல்லேலூயா. ஆகவே 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பலவான்களா மாற்றும். வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, don't pray for an easy life, but pray to be a strong person in Christ. Don't pray for an easy life, but pray to be a strong person in Christ. எளிதான வாழ்க்கைக்காய் ஜெபிக்காதே, கிறிஸ்துவுக்குள் பலசாலியாய் தேர்ந்தவனாய் மாறுவதற்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை பலசாலியாய் மாற்றுங்க. என்னை பலசாலியாய் மாற்று. உம்முடைய வசனத்தை தந்து என்னை பலசாலியாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.